வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்? மே 23 வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மே 24லேருந்து மே 31 வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம். ஸோ அந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மே 24 to 31க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கை 2025 கொண்டுள்ள இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம்? ஸோ தமிழ்நாடு நமக்கு விண்வெளி தொழில்துறை கொள்கை கொண்டுள்ள இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம் அப்படின்னா 3வது மாநிலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது மாநிலம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாடோட விண்வெளி கொள்கை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்கிறதுக்காக பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3வது மாநிலம், விண்வெளி கொள்கை கொண்ட 3வது மாநிலம். ஸோ முதல் மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 2வது மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ நம்ம 3வது மாநிலமாக இருக்கோம். நம்மளோட இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கோடி வரை முதலீடுகளை ஈர்க்கிறது விண்வெளி துறையில். அதுதான் நம்மளோட இலக்கு. ஸோ அதன் மூலயமா நமக்கு முன்னணி இடத்துல வர்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வர் அவர்கள் வந்து இந்த விண்வெளி கொள்கையை வந்து அறிவிச்சிருப்பாங்க. நம்ம இந்த கொள்கையை பற்றின ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு வார வீடியோ அப்படிங்கிறதுனால அதில் ஃபுல்லாக மறுபடியும் அந்த கொள்கையை பற்றி நான் இதில் சொல்லலை. ஸோ இது 3வது மாநிலம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது, இந்த மாதத்தில் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய இஸ்ரோ உள்கட்டமைப்புகள் என்னென்ன அப்படின்னா மகேந்திரகிரி, திருநெல்வேலியில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய இஸ்ரோ உள்கட்டமைப்புகள். ஸோ திருநெல்வேலியில் இருக்க மகேந்திரகிரி இஸ்ரோவோட உந்து விசை சோதனை மையம்னு நம்ம அங்கே சொல்லுவோம். அங்கே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இஸ்ரோவோட உந்து விசை சோதனை மையம் இருக்குது. ஸோ இது கிரையோஜெனிக் மற்றும் திரவ இயந்திரங்களை அது சம்மந்தமான சோதனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரியில் தான் நடக்கும். கிரையோஜெனிக் மற்றும் திரவ இயந்திரங்கள் சோதனை எங்கே நமக்கு நடக்கும் அப்படின்னா திருநெல்வேலியில் மகேந்திரகிரியில் தான் நடக்கும். அதே மாதிரி நமக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் இந்தியாவோட 2வது விண்வெளி துறைமுகம் இங்கே கட்டப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செயற்கைக்கோள் ஏவுதள வசதிகளோடு உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ், இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம்னு சொல்லுவோம், இன்ஸ்பேஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக விண்வெளித்துறையின் கீழே ஒரு தன்னாட்சி நிறுவனமாக பார்க்கப்படுது. ஸோ இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம இஸ்ரோ அப்படிங்கிறது நம்ம நேஷனலோட நம்ம கவர்மெண்ட்டோடது. ஸோ இன்ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு தன்னாட்சி நிறுவனம். ஸோ இது பார்த்திங்கன்னா தனியாரோட பங்களிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக விண்வெளித்துறையின் கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் நம்ம விண்வெளித்துறையை பற்றி பார்த்த ஒரு விஷயம். அடுத்தது 46வது ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 46வது ஆசியான் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர், மலேசியாவில் நடந்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர். ஸோ இது 46வது ஏசியன் உச்சி மாநாடு மே 26, 27 நடந்தது. ஸோ இந்த சப்மிட் என்ன முக்கிய விவாதங்கள் இருந்தது அப்படின்னா அமெரிக்காவோட வரி விதிப்பு, மியான்மரோட உள்நாட்டு மோதல், தென்சீன கடலோட தகராறு, இதுதான் முக்கிய விவாதங்களாக பார்க்கப்படுது. ஸோ ஏஷியன் அப்படின்னா நமக்கு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்னு சொல்லுவோம், தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட சங்கம். ஸோ இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆசியானோடது தான் நம்ம இப்போ ஃபுல் ஃபார்ம் சொன்னது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட சங்கம் தான். ஸோ இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1967 நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் இருக்குது. ஸோ நமக்கு ஏஷியனோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் இருக்க 1967 நிறுவப்பட்டது. ஸோ இதையோட நிறுவிய நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஏஷியன் இதை வந்து நிறுவன நாடுகள். இதுதான் நமக்கு இப்போ பார்த்த விஷயம். ஸோ 46வது ஆசியன் உச்சி மாநாடை பற்றி எங்கே நடந்ததுன்னா கோலாலம்பூர், மலேசியாவில் நடந்தது. ஸோ அது எங்கே இருக்குது, தலைமையகம் எங்கே இருக்குது, எப்போ நிறுவப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கும். 1967 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு BFS இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா IITM பூனே. ஸோ IITM பூனேவால் உருவாக்கப்பட்டது. ஸோ என்ன அப்படின்னா BFS அப்படின்னா பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா வானிலை முன்னறிவிப்புக்காக இந்தியா உருவாக்கிய புதிய கணிப்பொறி. பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன? வானிலை முன்னறிவிப்புக்காக இந்தியா உருவாக்கிய ஒரு புதிய கணிப்பொறி. ஸோ இதை உருவாக்குனது யார் அப்படின்னா தான் IITM பூனே. பூனேயில் இருக்கக்கூடிய IITM இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம். ஸோ நமக்கு இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தான் IITM. ஸோ இது இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கீழே இயங்கும் முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனம். IMD சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த IITM. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா BAFஐ இயக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா என்ற சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ BFSஐ இயக்குவது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்கா அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர். ஆர்கா. ஸோ நமக்கு BFS அப்படிங்கிறது பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். இதை இயக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இதோட வேகம்னு பார்த்தீங்க அப்படின்னா 11.77. இந்த சிஸ்டத்தோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 11.77 பெட்டாஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவோம். பெட்டாஃப்ளாப்ஸ். இதோட சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 33 பெட்டாபைட்ஸ். 33 பெட்டாபைட்ஸ் சேமிப்பு. ஸோ BFSஐ இயக்கிறது என்ன அப்படின்னா ஆர்கா அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர். இதோட வேகம் 11.77 பெட்டாஃப்ளாப்ஸ், சேமிப்பு 33 பெட்டாபைட்ஸ். ஸோ இது IITM பூனேவில் தான் இருக்குது. ஸோ பழசு இதுக்கு முன்னாடி இருந்த நமக்கு கம்ப்யூட்டர் என்ன, வானிலை ஆராய்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னா பிரத்யூஸ் பழைய கம்ப்யூட்டர். இப்போ ஆர்கான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது பிரத்யூஸ். ஸோ பிரத்யூஸ் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ அதை விட ஸ்பீடாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆர்காவை. ஸோ இதுதான் BFSன்னு சொல்லக்கூடியது, பாரத் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பழைய முறை GFSன்னு சொல்லுவோம். இப்போ BFSன்னு சொல்லுது, பழைய முறையில் GFSன்னு சொல்லுவோம். அதோட தெளிவுத்திறன் நம்ம வானிலையை அளந்து சொல்கிற அந்த முன்கூட்டிய பேரிடர்களை முன்கூட்டியே கணிச்சு சொல்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா அதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது. இப்போ இருக்கிற இந்த ஆர்கா பார்த்திங்க அப்படின்னா 6 கிலோமீட்டருக்குள்ளேயே இது எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே 6 கிலோமீட்டருக்குள்ளேயே நடக்கிறத சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது உலகிலேயே மிக உயர்ந்த அளவாக பார்க்கப்படுது இந்த BFS அப்படிங்கிறது. ஸோ இதோட கணிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அதாவது பழைய முறையில் பெரிய அளவில் இருக்குது. இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஆர்காவில் சிறிய அளவு நிகழ்வுகள் நடந்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்காவில் சிறிய அளவில் பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சொல்லிடும். 6 கிலோமீட்டருக்குள்ளேயே என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்லிடும். அதே மாதிரி கணிப்போட துல்லியம் எவ்வளோ இருக்குன்னா அதிகமாக இருக்குது, அதிக அளவில் கணிச்சு சொல்லக்கூடியது கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கணிப்போட வேகமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பழைய இதில் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆர்காவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட வானிலை கணிப்புகளை மேலும் துல்லியமாக்கக்கூடியது. ஸோ கனமழை, சூறாவளி, புயல் போன்றவற்றை சிறப்பாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் இது ஆர்கா. ஸோ இந்த விவசாயம், மீன்வளம், விமான போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்காவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உருவாக்குனது தான் நமக்கு IITM பூனே. நெக்ஸ்ட்டு கலிம்பயா சுனாட்டா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் கலிம்பயா சுனேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு புதிய மலர் செடி இனம். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, தாமரைன்னு சொல்லலாம், பட் தண்ணியில் இருக்கக்கூடியது கிடையாது, நிலத்தில் இது படர்ந்து வளரக்கூடியது. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்காக தான் பார்த்துருக்கோம். ஸோ கலிம்பயா
சினேட்டா அப்படிங்கிறது ஒரு புதிய மலர் செடி இடமாகும். இது தாமரை மாதிரி, ஆனால் அது தாமரை கண்ணியில் வளர்றது கிடையாது, நிலத்தில் படர்ந்து வளரக்கூடியது. ஸோ இது அருணாச்சல பிரதேசத்தோட மலைப்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பல்லுயிர் வகை சேர்க்கைகளில் ஒரு முக்கிய புதிய சேர்க்கையாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து கலும்பியா சினேட்டா வந்து ஒன்று இருந்திருக்கு. இது செகண்ட் டைமாக நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அருணாச்சல பிரதேசத்தோட மேல்சியாங் அண்ட் கீழ் திவாங் அப்படிங்கிற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பொது பெயர்னு பார்க்கும்போது தாடி வெண்கல முதுகுன்னு சொல்கிறாங்க. இதோட பொது பெயர்னு பார்க்கும்போது தாடி வெண்கல முதுகு. ஸோ இது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது கலிம்பையா. ஸோ முதல்ல ஒன்று இருக்குது, இது ரெண்டாவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முதல் இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிம்பையா கன்ஃபியூஸா. இது கலிம்பையா சுனேட்டா. ஸோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது கலிம்பையா கன்ஃபியூஸா. இது 165 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட முக்கியத்துவம் இந்திய பல்லுயிர் பெருக்கத்திற்கு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா சீனாவில் கிடைக்கக்கூடிய ஒரு கொடி வகைகள். அதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக, அதாவது விஞ்ஞானிகள் வெற்றின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது நமக்கு 165 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலிம்பையா கன்ஃபியூஸான்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கலிம்பையா சுனேட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மலர் செடி, புதிய மலர் செடி, அவ்வளோதான். ஸோ இது கண்டுபிடிப்புகள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக எடுத்தது. நெக்ஸ்ட்டு அருணாச்சல பிரதேசம். உலக கால்பந்து தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ உலக கால்பந்து டே, ஃபுட்பால் டே எப்போ வந்து கடைபிடிக்கப்படுது? மே 25. ஸோ உலக கால்பந்து தினம் ஃபுட்பால் டே மே 25. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒருமனதாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து மே 25 உலக கால்பந்து தினம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எதன் காரணமாக இதை கால்பந்து நாள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மே 25 அப்படின்னா 1924ஆம் ஆண்டில் பாரிஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் கால்பந்து விளையாட்டு முதல் முறையாக பெரிய அளவில் உலகளாவிய பிரதிநிதித்துவத்தோடு நடைபெற்றது. ஸோ அதை நினைவு கூற அதனுடைய 100வது ஆண்டு, ஸோ 1924 இல்லையா, ஸோ நமக்கு அதோட 100வது ஆண்டு நினைவு தான் 2024 மே. ஸோ அதனால் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷத்தில் வந்து நம்ம இதை கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த மே 25 கொண்டாடினதான் ஃபஸ்ட்டு. ஸோ 100வது ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கிறது கடந்த மே 2024 முடியுது. அப்போ அறிவிக்கப்பட்டு இப்போ இந்த முதல் டைமாக பார்த்திங்கன்னா இந்த மே 25 ஃபுட்பால் டே கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ 1924ஆம் ஆண்டு பாரிஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டியோட சிறப்பு நினைவு கூறுறதுக்காக தான் இந்த ஃபுட்பால் டே. நெக்ஸ்ட்டு டிஆர்டிஓவோட தற்போதைய தலைவர் யார்? ஸோ டிஆர்டிஓவோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ஷமீர் வி காமத், டாக்டர் ஷமீர் வி காமத் அவர்கள். ஸோ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா அவரோட பதவி காலம் வந்து ஓராண்டு வரைக்கும் நீட்டிப்பு நடந்திருக்கு. அதுக்காக தான் பார்க்குறோம். இப்போ வந்து பகல்காமோட பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து அங்கங்கே சேஞ்சஸ் நடக்குது பாதுகாப்பு சம்மந்தமாக. ஸோ அதில் ஒரு விஷயமாக தான் இதை பார்க்குறோம். ஸோ இவரோட பதவி காலம் ஓராண்டு நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. மே 2026 வரைக்கும் உங்களுக்கு நீட்டிப்பு பண்ணியிருக்கு. இது 2வது டைமாக உங்களுக்கு பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ எதுக்காக அப்படின்னா பொதுநலன் கருதி சிறப்பு விதியின் கீழே இந்த பதவி நீட்டிப்பு நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த விதியின் கீழே அப்படின்னா பொதுநலன் கருதி சிறப்பு விதியின் கீழே இந்த பதவி நீட்டிப்பு உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக இவரோட பதவியை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது 2வது டைமாக அவருக்கு பதவி நீட்டிப்பு நடந்திருக்கு. ஸோ 2026 மே வரைக்கும் இவர் இருப்பார், இந்த டிஆர்டிஓ தலைவராக இவர் இருப்பார். ஸோ டிஆர்டிஓ பார்த்தீங்க அப்படின்னா 1958 நிறுவப்பட்டது. டிஆர்டிஓ அப்போ நமக்கு நிறுவப்பட்டது 1958 நிறுவப்பட்டது. ஸோ ஒரு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் நமக்கு டிஆர்டிஓன்னு சொல்லுவோம். ஸோ இது இந்திய அரசோட பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவு. இதன் முக்கிய நோக்கம் பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது மற்றும் மேம்பாட்டு பணிகளை செய்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட்டு இவரோட பதவி நீட்டிப்புக்காக இதை பார்த்துருக்கோம். 1958 நமக்கு டிஆர்டிஓ இருக்குது. ஸோ உலகின் பரபரப்பான ரயில் நிலையம் எது? ஸோ உலகிலேயே பரபரப்பான ரயில் நிலையம் எது அப்படின்னா சிஞ்சுகு நிலையம்.
ஸோ சிஞ்சுகு நிலையம் தான் பார்த்திங்கன்னா உலகிலேயே பரபரப்பான ரயில் நிலையம். ஸோ இதில் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா 38 பிளாட்ஃபார்ம் இருக்குது. தினம் பார்த்திங்கன்னா 1000லிருந்து 2000 3000 ரயில்கள் வந்து போகிறத இதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரயில் நிலையம் பார்த்திங்க அப்படின்னா 1000லிருந்து 3000 வரைக்கும் ஒரு நாளைக்கு ட்ரெயின்ஸ் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் டோக்கியோவில் இருக்குது இந்த ரயில் நிலையம். சிஞ்சுகு ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் டோக்கியோவில் இருக்குது. ஸோ இது எத்தனை பிளாட்ஃபார்ம் கொண்டிருக்கு அப்படின்னா 38 பிளாட்ஃபார்ம் கொண்டிருக்கு. தினசரி பயணிகள் தோராயமாக எத்தனை பேர் இதில் பயணிக்கிறாங்க அப்படின்னா 3.5 மில்லியன் பயணிகள் பயணிக்கிறாங்க. ஸோ 3.5 மில்லியன் வந்து டெய்லியுமே வந்து தினசரி வந்து தோராயமாக பயணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுதான் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி நமக்கு செகண்டில் யார் இருக்காங்க அப்படின்னா சிபுயா நிலையம், அதுவும் டோக்கியோ தான். அதே மாதிரி இக்குபோகூரா நிலையம், அதுவும் டோக்கியோ தான். அதே மாதிரி டோக்கியோவில் இருக்கிற டோக்கியோ நிலையம் இருக்குது. ஸோ யோகோமா நிலையம் கனடாவில் இருக்கக்கூடிய ஜப்பானில் கனகாவா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய யோகோமா நிலையம் அடுத்தது வருது. அடுத்தது ஜப்பானில் ஒசாகா நிலையம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பரபரப்பான ரயில் நிலையங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜப்பானே எல்லா இடத்துலையும் வந்துடுது. ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கரேரு நோர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது, பாரிஸில் அந்த ரயில் நிலையத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கும் இருக்குது மும்பையில். நம்ம இந்தியான்னு பார்க்கும்போது கடைசி இடத்துல இருக்குது. இந்த 10 விமான நிலையங்கள் சொல்லியிருக்காங்க பரபரப்பான விமான நிலையங்களில். அதில் 10வது இடத்துல நாம் தான் இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்னு விடுவோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரபரப்பான விமான நிலையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஒரே இதாக உலக அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்குது. ஸோ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினலில் ஒரு நாளைக்கு 6 லட்சம் பயணிகள் வந்து பிரயாணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னா 18 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுதுன்னு பார்க்கும்போது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்களோட ரயில் நிலையம் தான் இந்தியாவில் இருக்கிறது, மும்பையில் இருக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். உலக அளவில் பார்க்கும்போது அது 10வது இடத்துல இருக்குது பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஒரு 6 லட்சம் பேர் டெய்லி அதில் பிரயாணம் பண்ணுறோம். ஹன்சா என்பது என்ன? ஸோ ஹன்சா அப்படிங்கிறது மின்சார பயிற்சி விமானம். ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா விமானமே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அது வந்து ஹன்சா அப்படிங்கிறது மின்சார பயிற்சி விமானம். ஸோ இது ஒரு மின்சார பயிற்சி விமானம். இதில் எத்தனை பயணிகள் பயணிக்கலாம் அப்படின்னா 2 பேர் பயணிக்கலாம். ஸோ இது யார் தயாரித்தாங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய CSIR NAL. ஸோ இந்த நிறுவனங்கள் தான் பார்த்திங்கன்னா இதை தயாரிச்சிருக்காங்க. CSIR NAL நிறுவனம் தான் இந்த ஹன்சா மின்சார பயிற்சி விமானத்தை தயாரித்த நிறுவனம். ஸோ இதில் பயணிகள்னு பார்க்கும்போது 2 பேர் பயணிக்கலாம். இது ஒரு பயிற்சி விமானம், ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான விமானம். ஸோ இது வெளியே இருந்து வந்துட்டு இருந்தது. ஸோ செலவுகளை குறைக்கிறதுக்காகவும் நம்ம இந்தியாவில் தன்னிறைவு அடையிறதுக்காகவும் மேற்கொண்டு பசுமை விமான போக்குவரத்தாக, அதாவது எரிபொருள் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இல்லையா, அதனால் பசுமை விமான போக்குவரத்தாக இருக்கிறதுக்காகவும் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை யார் அறிவித்தாங்க, இந்த ஹன்சா பயிற்சி விமான திட்டத்தை யார் அறிவித்தாங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. இதோட செலவு, மதிப்பீட்டு செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை செய்கிறதுக்கு 2 கோடி. ஸோ 2 கோடி செலவில் 2 பேர் பயணிக்கிற மாதிரி மின்சார பயிற்சி விமானத்தை CSIR NAL வந்து பெங்களூரில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஹன்சான்னு சொல்லக்கூடியது. CSIR அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றம்னு சொல்லுவோம். அதே மாதிரி NAL அப்படின்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ், தேசிய வான்வெளி ஆய்வகங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திய அரசுக்கு சொந்தமான வான்வெளி ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ள நிறுவனம். இந்த CSIRம் NALம் இந்திய அரசுக்கு சொந்தமான வான்வெளி ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ள நிறுவனம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹன்சா மின்சார விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ மாசுபாடு கிடையாது, எரிபொருள் செலவில்லை, இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, எதிர்கால பசுமை போக்குவரத்துக்கு முக்கியமான முன்னேற்றமாக இந்த ஹன்சா விமானம் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி யார்?
ஸோ இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி நமக்கு ஜனாதிபதி அவர்கள். ஸோ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான வீரதீர விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய ஆயுதப்படைகளின் உச்ச தளபதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க ராஷ்டிரபதி பவனில். ஸோ இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு முதலீட்டு விழான்னு சொல்லுவோம். பாதுகாப்பு முதலீட்டு விழா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராஷ்டிரபதி பவனில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வு. ஸோ வீரதீர விருதுகள் கொடுக்கறது. ஸோ இதை கொடுக்குறவங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் தான். மொத்த விருதுகள் 39 விருதுகள். அதில் 6 கீர்த்தி சக்கரங்கள், 33 சௌரிய சக்கரங்கள்னு சொல்லுவோம். ஸோ 6 கீர்த்தி சக்கரங்கள், 33 சௌரிய சக்கரங்கள். ஸோ இது எந்த நிலை வீரத்திற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா அமைதி காலத்தில் நான் வார் டைமில் சிறப்பு துணிச்சலுக்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க வீரதீர விருதுகள்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்தீங்க எப்போ கொடுக்கறது, நான் வார் டைமில் போர் இல்லாத காலத்தில் அமைதியாக இருக்கிற காலத்தில் சிறப்பு துணிச்சலுக்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க வீர விருதுகளாக பார்க்கப்படுது. ஸோ விருது பெற்றவர்கள் எந்த சேவையை சேர்ந்தவர்கள் அப்படியா இருக்கணும்னா இந்திய இராணுவமாக இருக்கணும், இந்திய விமானப்படையில் இருக்கிறவங்களா இருக்கணும், இந்திய கடற்படையில் இருக்கிறவங்களா இருக்கணும், சிஆர்பிஎஃபாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி அசாம் ரைஃபிள்ஸாக இருக்கணும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸாக இருக்கணும், இல்லைனா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் பணிபுரிகிற வீரர்களாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு தான் இந்த வீரதீர விருதுகள் கொடுக்கப்படுது. இந்த கீர்த்தி சக்கரங்களாகட்டும் சௌரிய சக்கரங்களாகட்டும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கீர்த்தி சக்கரா அப்படிங்கிறது அமைதி காலத்தில் வழங்கப்படக்கூடிய 2வது மிக உயர்ந்த வீர விருது. ஸோ கீர்த்தி சக்கரா அப்படிங்கிறது அமைதி காலத்தில் வழங்கப்படக்கூடிய 2வது, நோட் பண்ணிக்கோங்க, 2வது மிக உயர்ந்த வீர விருது. ஸோ இது 6 பேர் வாங்கியிருக்காங்க. 4 பேர் அப்போ 4 பேர் பார்த்திங்கன்னா மரணத்துக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 6 பேருக்கு கொடுக்கப்பட்ட கீர்த்தி சக்கரா 4 பேர் வந்து மரணத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது சௌரிய சக்கரா. இது பார்த்திங்கன்னா அமைதி காலத்தில் வழங்கப்படக்கூடிய 3வது மிக உயர்ந்த விருது. சௌரிய சக்கரா அப்படிங்கிறது 3வது மிக உயர்ந்த விருது. ஸோ இதில் 33 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 7 பேர் பார்த்திங்க அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமா வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் இப்போ 3வது விருது 2வது விருதுன்னு பார்த்தது. முதல் விருது என்ன? அசோக் சக்ரா. ஸோ அசோக் சக்ரா தான் பார்த்திங்கன்னா அமைதி காலத்தில் அளிக்கக்கூடிய 1வது மிக உயர்ந்த விருதாக பார்க்கப்படுது. ஸோ கீர்த்தி சக்ரா பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து இருக்கவங்க இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கவங்க வாங்கியிருக்காங்க. மேஜர் மல்லராம கோபால்டு நாயுடு, ஸோ மேஜர் மஞ்சித், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கீர்த்தி சக்ராவை 2 பேர் வாங்கியிருக்கிறவங்கள உயிரோடு இருக்கிறவங்க. ஸோ மரணத்துக்கு பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது கர்னல் மன்ப்ரீத் சிங், டிஎஸ்பி ஹிமாயூன், ரைஃபிள்மேன் ரவிக்குமார், முசம்மில் பாட், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரணத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. ஸோ சௌரிய சக்ரா அப்படிங்கிற விருதை வசிப்பவர்கள் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்குவாட்டன் லீடர் தீபக் குமார், விங் கமாண்டர் வெர்னான் டி கீன், மேஜர் விஜய் வர்மா, இன்ஸ்பெக்டர் ஜெஃப்ரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ மரணத்துக்கு பின்னாடி வாங்கினவர் யார் அப்படின்னா இந்த சௌரிய சக்ராவை மேஜர் ஆசிஸ், இவங்க சிப்பாய் பர்தீப் சிங், கான்ஸ்டபிள் தேவன் சி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சௌரிய சக்ராவை மரணத்துக்கு பின்னாடி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமைகள் தினம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆமைகள் தினம், ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், கொஸ்டினாக எடுக்கல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆமைகள் தினம் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம், மே 23ஆம் தேதி உலக ஆமை தினம் பார்த்துருப்போம். ஸோ அன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாதிரி கோயில் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக மாதிரி கோயிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா நாகசங்கர் கோயில். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா அசாமின் பிஸ்வநாத் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ ஆமைகளை பாதுகாப்பதற்கான மாதிரி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அசாமோட பிஸ்வநாத் மாவட்டத்தில் இருக்கிற நாகசங்கர் கோயில் அப்படிங்கிறது தான் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இது வடகிழக்கு இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா நாகசங்கர் கோயில் ஆமைகளை பாதுகாப்பதற்காக மாதிரி கோயிலாக மாடல் டெம்பிளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்போ நடந்ததுன்னா மே 23ஆம் தேதி உலக ஆமை தினத்தன்று இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. யார் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா அசாம் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பத்மா ஹசாரிகா அதிகாரப்பூர்வமாக இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அசாமில் பார்த்திங்கன்னா ஆமைகளை புனிதமாக கருதுகிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அவை விஷ்ணுவோட ஒரு வடிவமாகவும் நம்பப்படுது. அங்கே அசாமில் ஆமைகள் பார்த்திங்கன்னா புனிதமாக பார்க்கப்படுது. கடவுள் விஷ்ணுவோட ஒரு வடிவமாகவும் அதை பார்க்குறாங்க. ஸோ இந்த கோயிலோட 13 வகையான நன்னீர் ஆமைகள் பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொல்லல, மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். 2025 பிரேக் த்ரூ ப்ரைஸ் இன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் எதற்காக வழங்கப்பட்டது? ஸோ பிரேக் த்ரூ ப்ரைஸ் இன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ஸோ எதற்காக வழங்கப்பட்டதுன்னா இயற்பியல் ஆராய்ச்சியில் LHC தரவுகளுக்காக வழங்கப்பட்டது. ஸோ பிரேக் த்ரூ ப்ரைஸ் இன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இயற்பியல் ஆராய்ச்சியில் LHC தரவுகளுக்காக கொடுத்துருக்காங்க 2025. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான அடிப்படை இயற்பியலுக்கான திருப்புமுனை பரிசுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் தான் பிரேக் த்ரூ. ஸோ தமிழில் சொல்லும்போது அடிப்படை இயற்பியலுக்கான திருப்புமுனை பரிசு. இந்த யார் வழங்குறாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பிரேக் த்ரூ ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். இந்த பரிசு வழங்கக்கூடிய நிறுவனம் பிரேக் த்ரூ ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் 2012 நிறுவப்பட்டது. ஸோ இதை வாங்கினவங்க யார் அப்படின்னா CERN நிறுவனத்தோட LHC பரிசோதனைகளை பணியாற்றிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது எந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா CERN CERN நிறுவனத்தோட LHC அப்படின்னா லார்ஜ் ஹாட்ரான் கோலிடர்னு சொல்லுவோம். LHC அப்படின்னா லார்ஜ் ஹாட்ரான் கோலிடர்னு சொல்லுவோம். அந்த பரிசோதனைகளில் இது ஒரு ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்படுற விருது. அந்த பரிசோதனைகளில் பணியாற்றிய ஆராய்ச்சியாளர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இந்த CERN நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவை தலைமையாக கொண்ட ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி அமைப்பு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அணு ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CERN நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க LHC பரிசோதனை பண்ணதுக்காக. ஸோ LHCனா லார்ஜ் ஹாட்ரான் கோலிடர்னு சொல்லுவோம், அணு ஆராய்ச்சி அமைப்பு. ஸோ இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஜெனீவாவில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலோட ஆஸ்கர் விருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது மிக உயர்ந்த விருது. ஸோ முக்கியமான அறிவியல் சாதனங்களுக்காக வழங்கப்படுது. ஸோ இந்தியாவில் பல்வேறு முன்னணி அறிவியல் நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க CERNல. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா TIFR மும்பையில் இருக்கிறது, BARC IISc பெங்களூரில் இருக்குது, IITs நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய IITs, டெல்லி யூனிவர்சிட்டிஸு, IISERC இந்த மாதிரி அறிவியல் நிறுவனங்கள் எல்லாமே இதில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்தியா சார்பாக நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம் பரிசோதனையில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கோம் அப்படின்னா ALICE மற்றும் CMS இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆராய்ச்சி முக்கியத்துவம் இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியா சார்பாக இதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸோ LHC அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய அணுமோதல் இயந்திரம். இது ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அணுக்களை மோத வச்சு இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஸோ இதில் வந்து நமக்கு CERN நிறுவனம் ஜெனீவாவில் இருக்கக்கூடியது LHC தரவுகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 1991 ஒரு கூட்டுறவு ஒப்பந்தத்தில் இந்த CERN நிறுவனத்தோட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 1991 ஒரு கூட்டுறவு ஒப்பந்தத்திலையும் 2009 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டிருந்தாங்க. 2002 பார்வையாளராக இருந்தாங்க. 2017 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CERNல பார்த்தீங்கன்னா உறுப்பினர் நாடாக மாறியிருக்காங்க. அதுதான் நாம் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த வன்பொருள் வடிவமைப்பு, ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, இந்த அணுக்களை கண்டறிக்கிறதுக்கான உபகரணங்கள் இதெல்லாமே வந்து இந்தியாவோட இங்கே இந்த ரிசர்ச்சில் பண்ணக்கூடிய சாதனைகளாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு ஸோ பிரேக் த்ரூ ப்ரைஸ் இன் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இயற்பியல் ஆராய்ச்சியில் LHC தரவுகள் அணுக்களை மோத விட்டு அதிலிருந்து எப்படி வந்து பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் சிம்பிளாக சொல்லப்போனால். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எந்த பிரிவின் கீழ் நியமிக்கப்படுகின்றனர்? ஸோ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 124 கீழே தான் வந்து நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ இப்போ 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 124 உச்சநீதிமன்றத்தை நிறுவுதல் மற்றும் அதன் அரசியலமைப்பு குறித்து விவரிக்கிறது. இது ஒரு தலைமை நீதிபதி மற்றும் மேலும் சில நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்றத்தை நிறுவுகிறது. இந்த 124 நீதிபதிகளோட நியமனம், அவர்களோட வயது, அவர்கள் பதவி நீக்கம் செய்கிறது, அவர்களோட சம்பளம், இது எல்லாமே இந்த விதி தான் சொல்லுது நமக்கு. ஸோ இப்போ புதிய நீதிபதிகள் 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களோட உத்தரவுப்படி இந்த நியமனங்கள் நடந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா NV அஞ்சாரியா குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. விஜய் பிஸ்னோய் ராஜஸ்தானோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி.
ஸோ அதுல் எஸ் சந்துர்கர் மும்பையோட உயர்நீதிமன்ற நீதிபதி. ஸோ இவங்கள தான் நமக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த சஞ்சீவ் கண்ணா, அபய் எஸ் ஓகா, ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றதால் 3 காலி இடங்கள் ஏற்பட்டுருச்சு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் மொத்தமாக நமக்கு 34 நீதிபதிகள் இருக்கணும். இந்த நியமனத்தோடு சேர்த்து தற்போது முழு கொள்ளளவையும் அந்த டேம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தற்போது முழு நீதிபதிகளோட உச்சநீதிமன்றம் நிறைஞ்சிருச்சு. 34 நீதிபதிகளோட இப்போ நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ இப்போ 3 பேருக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதனால தான் பார்க்குறோம். நமக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் பிஆர் கவாய் அவர்கள் தான் இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்கன்னு ரீசெண்டாக பார்த்துருப்போம். 34 பேர் இருக்கணும், இப்போ 34 பேர் இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ நமக்கு மே 29 ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ 1948 இது அமைக்கப்பட்டது. இந்த அமைதி காக்கும் படை பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவால் 1948 அமைக்கப்பட்டது. இஸ்ரேல் அரபு போர்னால் அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்காக, இஸ்ரேல் அரபு போர் நடந்துட்டு இருந்தது அப்போது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் ஐநாவால் 1948 அமைதி காக்கும் படை. ஸோ இது வரைக்கும் இதில் 2 மில்லியனுக்கும் மேலே பணியாற்றிருக்காங்க. ஸோ தற்போதைய பணிகள் எத்தனை பணிகள் இதில் இருக்குது, எத்தனை வகையான பணிகள் இருக்குது அப்படின்னா 11 வகையான பணிகள் இந்த அமைதி காக்கும் படைகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 68,000 பேர். ஸோ இதில் 119 நாடுகள் இந்த அமைதி காக்கும் படைகளில் இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 119 நாடுகள் இருக்காங்க. தற்போதைய வீரர்களோட எண்ணிக்கை 68,000. ஸோ தற்போதைய பணிகள்னு பார்க்கும்போது இந்த அமைதி காக்கும் படையில் ஒரு 11 விதமான பணிகள் இருக்குது. ஸோ 2025 இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பதக்கத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஹம்மர்ஸ் ஜோல்ட். டாக் ஹம்மர்ஸ் ஜோல்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹம்மர் ஜோல்ட். ஸோ 2025 இந்திய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பதக்கத்தின் பெயர் அமைதி காக்கும் படையிலிருந்து இந்திய வீரர்களுக்கு 2025 வழங்கப்பட்ட பதக்கத்தோட பெயர் தான் இந்த டாக் ஹம்மர்ஸ் ஜோல்ட் அப்படிங்கிறது. ஸோ இதனோட நோக்கம் அமைதி காக்கும் பணியில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறது. இந்த நாளோட நோக்கம் அமைதி காக்கும் பணியில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் தற்போது அதில் பணியாற்றிட்டு இருக்கிற வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவோட பங்கு இந்த 119 நாடுகளில் இந்தியாவோட பங்கு மட்டும் 5300+ வீரர்கள் இந்த அமைதி காக்கும் படையில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 119 நாடுகள் இருக்கு இல்லையா, இதில் உலகத்தில் 4வது பெரிய பங்களிப்பாளர்கள் யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். 5300+ வீரர்களோட இந்த அமைதி காக்கும் படையில் 119 நாடுகள் இருக்கும்போது நாம் உலகத்திலேயே 4வது பெரிய பங்களிப்பாளர்களாக இருக்கோம். ஸோ இந்திய வீரர்கள் பார்த்திங்கன்னா அபே, காங்கோ, லெபனான், தெற்கு சூடான் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவோட மேஜர் ராதிகா சென் 2023 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அமைதி காக்கும் படையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இவ்வளோ தான். ஸோ இந்தியாவின் மேஜர் ராதிகா சென் பார்த்திங்கன்னா 2023 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை வாங்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு AMA 2025 ராஜா குமாரி எந்த பாடலுக்காக வெற்றி பெற்றார்? ஸோ ராஜா குமாரி ரெனிகேட் பாடலுக்காக இந்த வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ AMA வெற்றி AMA அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ். ஸோ அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸில் ராஜா குமாரி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சாதனை படைச்சிருக்காங்க. முதல் டைமாக இந்த அவார்டு வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க ஒரு ரேப் பாடகர், பாடலாசிரியர், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. முதல் முறையாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்த அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். எந்த பாடல் விருது பெற்றது அப்படின்னா ரெனிகேட், அதாவது வி நெவர் ரன், நாங்கள் ஓட மாட்டோம், எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது வி நெவர் ரன் அப்படிங்கிறது. ஸோ எந்த பிரிவின் கீழே இந்த விருது கிடச்சிருக்குன்னா ஃபேவரட் சவுண்ட் ட்ராக் கீழே கிடச்சிருக்கு. மே 27 லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இந்த விருது அவங்களுக்கு கிடச்சிருக்கு.
ஸோ அதுதான் இது பார்த்திங்கன்னா அப்படின்னா 3 நாடுகளை சேர்ந்த கலைஞர்கள் இணைஞ்சு பாடியது. அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராஜா குமாரி, இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்டெஃபன் டன், டொமினிக்கன் குடியரசு பிரேசிலில் இருக்கக்கூடிய டொமினிக்கன் குடியரசை சேர்ந்த ஜரீனா டி மார்க்கோ, இவங்கெல்லாம் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு முதல் டைமாக கிடச்சிருக்கு இந்த அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ். அதுக்காக தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, மே 2025 9வது பிரிக்ஸ் தொழில் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஸோ நமக்கு 9வது பிரிக்ஸ் அமைச்சர்கள் கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய பிரசீலியா. ஸோ நமக்கு பிரசிலியா தான் நடந்திருக்கு. 9வது பிரிக்ஸ் தொழில் அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா பங்கேற்றது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரத்யேக ஸ்டார்ட் அப் அறிவு மையத்தை தொடங்கி தொழில்துறை வளர்ச்சிகளை இந்தியாவில் MSME சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கு இல்லையா, அதோட டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை பங்குகளை பற்றி அங்கே பேசியிருக்காங்க அந்த தொழில் அமைச்சர்கள் கூட்டத்தில். ஸோ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா MSME அதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்க இந்தியா அப்படிங்கிறது எடுத்துரைச்சிருக்காங்க. நமக்கு 5.93 கோடி பதிவு செய்யப்பட்ட MSMEகள் இருக்குது. அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவில் 5.93 கோடி பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. இதனால் நமக்கு 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. 2023 to 24வது நிதியாண்டில் இந்த கம்பெனிஸ் மூலமா இந்தியாவோட ஏற்றுமதி மட்டும் 45.73% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த MSME மூலிமா நம்ம இந்தியாவில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு வளர்ச்சியில், தொழில் வளர்ச்சியில் அப்படின்னா 45.73% பங்களிச்சிருக்கு ஏற்றுமதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரேசிலில் நடந்திருக்கு 9வது. நெக்ஸ்ட்டு, விங்ஸ் இந்தியா 2026 எங்கே நடைபெற உள்ளது? ஸோ நமக்கு எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எங்கன்னா ஹைதராபாத் பேகம்பேட்டையில் விமான நிலையம். ஸோ விங்ஸ் இந்தியா இல்லையா, ஹைதராபாத் பேகம்பேட்டை விமான நிலையத்தில் தான் இந்த இது நடக்க போகுது. விங்ஸ் இந்தியா 2026 நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28 31 வரைக்கும் இது நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தில். ஸோ யார் இதை நடத்துகிறாங்கன்னா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது அப்புறம் FICCI, இது 3 சேர்ந்து தான் இந்த விங்ஸ் இந்தியாவை நடத்த போகிறாங்க 2026. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் சிவில் விமானத்துறையோட வளர்ச்சி, முதலீடு, தொழில்நுட்பம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அது கூட்டாண்மை, திறன் மேம்பாடு, இது எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு விங்ஸ் இந்தியா இது நடக்க போகுது மீட்டிங்கு. ஸோ அதுதான். ஸோ முக்கிய பங்கேற்பாளர்கள் விமான நிறுவனங்கள், விமான உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள், சரக்கு நிறுவனங்கள், விண்வெளித்துறை, வங்கிகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பங்கேற்பாளர்களாக இருப்பாங்க இந்த விங்ஸ் இந்தியாவில். கண்காட்சி, இது முக்கிய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்காட்சி, கருத்தரங்கு, தொழில்நுட்ப நிகழ்வு, இதெல்லாமே இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சந்திப்பு இதெல்லாமே இங்கே நடக்கும். ஸோ நமக்கு விங்ஸ் இந்தியா 2026 எங்கே நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் பேகம்பேட்டை விமான நிலையத்தில் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு, (2025) எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்களின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ நமக்கு எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில். நமக்கு பொதுவாக இந்த இந்தியாவுக்குள்ளே நடக்கும்போது அது மேக்ஸிமம் டெல்லியில் இருக்கும் இந்த உச்சி மாநாடெல்லாம். ஸோ புதுடெல்லியில் எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு நடந்துச்சு பாரத் மண்டபத்தில் 24ஆம் தேதி, மே 24ஆம் தேதி. ஸோ யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா நம்ம தலைவர் தான், பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களோட முதலீட்டு அதிகரிக்கிறதுக்கு, ஸோ பொருளாதார வளர்ச்சி, அங்கே இருக்கிற பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த முதலீட்டாளர் பேரே பார்த்திங்கன்னா வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு தான். ஸோ அங்கே இருக்கிற பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சுற்றுலா, வேளாண் உற்பத்தி, அதாவது வேளாண் உணவு பதப்படுத்துதல், ஜவுளி, கைத்தறி, சுகாதாரம், IT டிபார்ட்மெண்ட், அந்த விளையாட்டு, இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய துறைகளாக பார்க்கப்படுது டெவலப் பண்ண வேண்டியது.
ஸோ வடகிழக்கு மாகாணங்களில் இவர் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு 8 மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பிரதமருடைய முக்கிய செய்தி அது பார்க்கப்படுது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு 8 மாநிலங்களை அஷ்டலட்சுமி மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அதில் வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஒரு கொள்கை மாற்றம் ஒன்று நடந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்காரு. லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட்னு சொல்லுவோம். லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட், கிழக்கை பாரில் இருந்து கிழக்கே செயல்படும் கொள்கை மாற்றம் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே நடந்த எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் ஒரு கொள்கை மாற்றம் நடந்திருக்கு. அந்த கொள்கை என்ன அப்படின்னா, கிழக்கை பார்ன்னு இருந்துச்சு, இப்போ கிழக்கே செயல்படுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ நிதி ஆயோக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ நிதி ஆயோக் பார்த்திங்க அப்படின்னா 2015. ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சார். நம்ம மாநில முதல்வர்கள்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ எங்கே அப்படின்னா நமக்கு 2015 தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாரத் மண்டபம் புதுடில்லியில் இது நடந்திருக்கு. 10வது நிர்வாக குழு கூட்டம், நிதி ஆயோக்கோட 10வது நிர்வாக குழு கூட்டம் எங்கே நடந்திருக்கு? நமக்கு புதுடில்லி பாரத் மண்டபத்தில். எப்போ நடந்தது அப்படின்னா மே 24 நடந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம தலைமை வகித்தவர் நம்ம பிரதமர் அவர்கள் தான். ஸோ கருப்பொருள் பார்க்கும்போது விக்சித் ராஜ்யம், விக்சித் பாரத்னு சொல்லுவோம். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை முழுமையாக வளர்ந்த நாடாக மாற்ற, இதுதான் இந்த 10வது நிர்வாக குழு கூட்டத்தோட கருப்பொருள். ஸோ இந்தியா நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மாநிலங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக 1950 ஆண்டு மார்ச் 15 நமக்கு மத்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மாநிலங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதுக்காக அது சம்மந்தமாக 1950 ஆண்டு மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 15 மத்திய திட்டக்குழு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த திட்டக்குழுவோட முதல் தலைவராக அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் 2014 ஆண்டு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய அரசு மத்திய திட்டக்குழுவை கலைச்சிட்டு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய குழு அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதன்படி நமக்கு 2015 ஜனவரி 1 திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படிங்கிற புதிய அமைப்பு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இது நிதி ஆயோக் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம். ஸோ இந்த அமைப்பின் தலைவராக பிரதமர் செயல்படுறாங்க. துணைத் தலைவர் மற்றும் 5 நிரந்தர உறுப்பினர்களும் பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, ஐஸ்வால் எந்த புதிய ரயில்வே பாதை மூலம் இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டது? ஸோ ஐஸ்வால் அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த புதிய ரயில்வே பாதை மூலமாக இந்திய ரயில்வே நெட்வொர்க்கோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பைராவி சாய்ராங் ரயில்வே பாதையை மூலயமா நமக்கு இந்திய ரயில்வே நெட்வொர்க்கோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அங்கே அந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் போட்டுற முடியாது. அது காடு மலை அந்த மாதிரி இது ஐஸ்வால் அப்படிங்கிறது நமக்கு மிசோரமில் இருக்குங்கிறது தெரியும். ஸோ மிசோரம் மாநிலத்தோட தலைநகரம் தான் ஐஸ்வால். ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா அந்த காடுகள் மலைகள் அந்த மாதிரி ஈஸியாக ஒரு ட்ராக்லாம் போட்டுற முடியாது. ஸோ அங்கே போட்டிருக்கிற ட்ராக் பார்த்திங்கன்னா இப்போ நெட்வொர்க்கோட இந்திய நெட்வொர்க்கோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தகவல்களை. அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ அந்த ஐஸ்வாலில் இருக்கக்கூடிய புதிய ரயில்வே பாதை அப்படிங்கிறது பைராபி சாய்ராங். இது பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வேயோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரயில்வே பாதை 51.38 கிலோமீட்டர் நீளம். இதோட செலவு 5021.45 கோடி. ஸோ இந்த பாதையோட பெயர் நமக்கு பைராவி சாய்ராங் ரயில்வே பாதைன்னு சொல்லுவோம். இதோட கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னா 51.38 நீளம் உடையது. இந்த பாதை மட்டும், இந்த பைராவி சாய்ராங் ரயில்வே பாதை மட்டும் 51.38 கிலோமீட்டர் நீளம். திட்ட செலவுன்னு பார்க்கும்போது 5021.45 கோடி செலவில் இந்த ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க ஏன் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா இது 4வது வடகிழக்கு மாநில தலைநகராக இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய 3 தலைநகரங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே நெட்வொர்க்கோடு இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முக்கியமாக ஏன் பார்க்குறோன்னா இது 4வது வடகிழக்கு மாநில தலைநகர். ஸோ இது இந்திய ரயில்வே நெட்வொர்க்கோடு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 48 சுரங்கம் இருக்குது, 104 மீட்டர் உயரம் கொண்ட பாலம் இருக்குது இந்த இதில் ட்ராக்கில்.
நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் 100% ரயில்வே மின்மயமாக்கலை அடைந்த 24வது மாநிலம் எது? ஸோ 100% பார்த்தீங்க அப்படின்னா அது எரிபொருள் இல்லாமல் எலக்ட்ரிக்கில் ஓடுற ஒரு இது. ஸோ அதுக்காக தான் 24வது மாநிலம் எது அப்படின்னா நமக்கு நம்ம தலைவரோட தான் குஜராத். ஸோ 100% குஜராத் பார்த்திங்கன்னா ரயில் மின்மயமாக்கலில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் இருக்கிற எல்லா ரயில்வே பாதைகளும் ட்ராக்ஸும் பார்த்திங்கன்னா தற்போது மின்சார ரயில்களாக இயக்கப்படும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த கொஷினோட மீனிங்கு. ஸோ குஜராத் மாநிலத்தில் இருக்கிற எல்லா ரயில்வே பாதைகளும் ட்ராக்கும் தற்போது மின்சார ரயில்களால் இயக்கப்படும். அதுக்கான இதுதான் ரயில்வே மின்சார மயமாக்கல்னு சொன்னதுக்கான அர்த்தம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இப்போ 24ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுனா ஹரியானா. 2023 ஏப்ரல்லையே பார்த்தீங்கன்னா 100% ரயில்கள் பார்த்திங்கன்னா மின்மயமாக்கல் பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தாகோத் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் தொழிற்சாலை திறப்பில் நம்ம பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. ஸோ இது எங்கே எப்போ சொன்னாங்க அப்படின்னா தாகோத் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் தொழிற்சாலை திறப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தொழிற்சாலை திறப்பு எதுக்கு? சரக்கு இன்ஜின் உற்பத்தி. இந்த தாகோத் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் தொழிற்சாலை பார்த்திங்க அப்படின்னா சரக்கு இன்ஜின் உற்பத்தி 9000 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் இது. 9000 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் உற்பத்தி பண்ணுறது இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த தாகோத் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் தொழிற்சாலையில் தான். ஸோ அங்கே திறப்பு விழாவுக்கு வந்தவர் தான் நம்ம பிரதமர். அதில் தான் இதை சொல்லியிருக்காரு. குஜராத் 24வது மாநிலமாக சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 2030க்குள்ளார இந்திய ரயில்வே நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு ஒரு இலக்கு இருக்குது. 2030க்குள்ளே இந்தியா ஃபுல்லாக எல்லா ரயில்வேயுமே மின்மயமாக்கப்படணும். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதனோட அடிப்படையில் 24வது மாநிலமாக நமக்கு இருக்குது. ஸோ முக்கிய நோக்கம் நிலையான போக்குவரத்து, எரிபொருள் சிக்கனம், பசுமை வளர்ச்சி, இதெல்லாம் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா மின்சாரமயமாக்கல் தரவரிசையில் உலகத்திலே 2வது இடத்துல இருக்காங்க. சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. எதில்? மின்சாரமயமாக்கல். இந்த ரயில்வேலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரமயமாக்கல் தரவரிசையில் உலகத்தில் 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா இந்தியா தான் இருக்குது. 98.83% இருக்குது. 98.83% எல்லா ரயில்வே ட்ராக்கும் மின்மயமாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் 2வது இடமாக நம்ம இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் இருக்காங்க. அவங்க 99% ரயில்வே ட்ராக்கெல்லாம் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 2014 to 2025 45,922 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருந்தது. இப்போ 2020 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 6000 கிலோமீட்டருக்கு மேலே மின்மயமாக்கப்படுறது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வேக்கு மட்டும் ஆண்டுக்கு 15,000 கோடி எரிபொருள் செலவு சேமிப்பாயிருக்கு. இந்த மின்மயமாக்கல் மூலயமா இந்திய ரயில்வேக்கு ஆண்டுக்கு 15,000 கோடி எரிபொருள் செலவு சேமிப்பில் இருக்குது. நமக்கு 24வது மாநிலமாக குஜராத் வந்துருச்சு. அடுத்தது யார் முன்னோக்கி இருக்காங்க அப்படின்னா இந்த மின்மயமாக்கத்தில் தமிழ்நாடு 96% இருக்குது. கர்நாடகாவும் சேம் 96% இருக்குது. ராஜஸ்தான் 98 இருக்குது. கோவா 88 இருக்குது. அசாம் 79 இருக்குது. அடுத்தடுத்து இவங்கெல்லாம் ஃபுல்லாக மின்மயமாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி நமக்கு ஒரு ஒப்புதல் ஒன்று கிடச்சிருக்கு. ரயில் இணைப்பு அதிகரிப்பு, அதாவது அகர்தலா குவஹாத்தி இடையே புதிய ரயிலுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எதுக்காக? அகர்தலா கவுகாத்தி இடையே புதிய ரயிலுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் ஒன்று அளிச்சிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த டைரி ஆஃப் எ கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? பூஜா பூஜாரா. இவங்க தான் த டைரி ஆஃப் எ கிரிக்கெட்டர்ஸ் ஒய்ஃப் எனும் புத்தகத்தை எழுதியவர். இவர் ஒரு கிரிக்கெட் வீரரோட மனைவி. ஸோ அவங்களோட அனுபவங்கள், ஒரு பிளேயரோட ஒய்ஃபாக அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட நல்லது கெட்டது எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ பூஜா பூஜாரா தான் இந்த புக்கை எழுதினவங்க. ஸோ யார் பதிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் காலின்ஸ் இந்தியா. அதுதான் இப்போ இந்த புத்தகத்தை பதிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஹார்பர் காலின்ஸ் இந்தியா. இது வெளியாண்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2024. ஸோ இந்திய டெஸ்ட் வீரர் சேத்தேஸ்வர் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்திய டெஸ்ட் வீரர் சேத்தேஸ்வர். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி தான் இந்த பூஜாரா.
ஸோ இவங்க எழுதின புக்கு தான். அவரை பற்றியும் ஸோ அவரை 2023 உலக டெஸ்ட் சாம்பியனோட இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவோட தோற்று போச்சு இந்தியா. ஸோ அதன் பிறகு சேத்தேஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய டெஸ்ட் அணியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. ஸோ அதோட வழிகளையும் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த புக்கில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா எந்த வருடம் தொடங்கப்பட்டது? ஸோ 2024 ஆயுஷ்மான் வே வந்தனா யோஜனா தொடங்கப்பட்டிருக்கு. இதை யார் வாங்குவாங்க அப்படின்னா 70 வயதுக்கும் மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் இது. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாவால் அவங்களுக்கு காப்பீடு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு காப்பீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் இலவச சுகாதார காப்பீடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் இதன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கணும், 70 இருக்கணும், இல்லை 70 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு வயசு வரம்பு கிடையாது. அது 70ஆவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணால் அந்த 70லேருந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு. ஸோ இதுக்கு எந்த ஒரு மருத்துவ பரிசோதனையும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை வாங்கின முதல் நாள்லேருந்து அவங்களுக்கு காப்பீடு ஸ்டார்ட் ஆயிரும், எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனியார் அரசு காப்பீடு இருந்தாலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ஏவிவிஒய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த தனியார் அரசு காப்பீடு எதுவான யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதய நோய், புற்றுநோய் சிகிச்சை, சிறுநீரக சிகிச்சை, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை, மொத்தமாக 1961 சிகிச்சைகள் 27 சிறப்பு பிரிவுகள் கீழே இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காப்பீடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ 13,000 தனியார் மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே இலவச மருத்துவமனை சிகிச்சைக்காக இது வரைக்கும் அரசாங்கம் 1.29 லட்சம் கோடியை செலவிட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த தகவல்களோடு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு MPEDA தற்போதைய இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ MPEDAவோட இயக்குனர் யார் அப்படின்னு நமக்கு பார்த்திங்கன்னா ராம்மோகன் MK. ஸோ MPEDA அப்படின்னா மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த கடல் சார்ந்த பொருட்களை எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதோட இயக்குனராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராம்மோகன் MK அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ MPEDAவோட முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். இதோட இயக்குனராக தான் ராம்மோகன் MK அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது நிறுவப்பட்ட ஆண்டு, இந்த MPEDA நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1972 நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா கேரளா கொச்சியில் இருக்குது. ஸோ இவரை நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்காக தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருதுன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் இது வருது. ஸோ இதோட செயல்பாடுகள் பார்த்திங்க, இந்த MPEDAவோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த கடல்சார் பொருட்கள் இருக்குது, அந்த மீன்கள், செப்பிலிகள், சுறா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, தரக்கட்டுப்பாடு, அதுக்கு சான்றிதழ் வழங்குறது, மீன்வள விவசாய உற்பத்தியை மேம்படுத்துறது, அதை பதப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த MPEDAவோட முக்கியமான செயல்பாடுகளாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கர்நாடக வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புக்கான தூதராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க 2025? கர்நாடக வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புக்கான தூதராக 2025 நியமிக்கப்பட்டவர் நமக்கு அனில் கும்ப்ளே. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், முன்னாள் பிளேயர் இருக்கார் இல்லையா அனில் கும்ப்ளே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யார் இது அப்படின்னா கர்நாடக அரசு தான் இவங்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ இது அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இதுக்காக கர்நாடக அரசு எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட அம்பாசிடர் தூதராக நியமித்ததுக்காக கர்நாடக அரசுக்கிட்டேருந்து இவர் எதுவும் வாங்க போகிறதில்ல, அவங்களும் கொடுக்க போகிறதால அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. ஸோ எப்படி அந்த காடுகளை பாதுகாக்கிறது, வனங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஸோ இவர் விளம்பரப்படுத்தினா இவரை தெரிஞ்சவங்க, இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அதை இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எடுத்திருக்காரு. ஸோ எப்போ நியமித்தாங்கன்னா May 27 நியமிச்சிருக்காங்க. ஸோ அமைச்சர் ஈஸ்வர் பி காண்ட்ரே இவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில்
இதை கையில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஹிட்டாச்சி இந்தியா நிறுவனம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா என் வேணு அவர்களை நிர்வாக இயக்குனராக நியமிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகாவோட வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு தூதராக அனில் கும்ளே அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதோட கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டாச்சி இந்தியா நிறுவனத்தில் என் வேணு அவர்களை நிர்வாக இயக்குனராக நியமிச்சிருக்காங்க. ஸோ ஹிட்டாச்சி இந்தியா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்திய நிர்வாக இயக்குனராக பாரத் கௌஷல் இருந்தார். ஹிட்டாச்சி இந்தியாவின் முதல் இந்திய நிர்வாக இயக்குனராக பாரத் கௌஷல் இருந்தாங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அவர் ஹிட்டாச்சி இந்தியாவின் நிர்வாக தலைவராக பதவி உயர்வு பெற்றுட்டார். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க பார்த்திங்கன்னா என் வேணுவை வந்து நிர்வாக இயக்குனராக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, KSDLன்னு சொல்லுவோம், அந்த நிறுவனத்தோட அது கவர்மெண்ட் இது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட பிராண்ட் தூதராக தமன்னா பாட்டியாயா, ஸோ நமக்கு காவாலா பாட்டு பாடினாங்க இல்லையா, அவங்கள தான் பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் லிமிட்டெடுக்கு பிராண்ட் அம்பாசிடராக நியமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸில் உலக சாதனை படைத்த இந்திய வீரர் யார்? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர குர்ஜார் தான் 2025ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா பாரானா மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. ஸோ அதில் கிராண்ட் பிரிக்ஸில் உலக சாதனை படைத்த இந்திய வீரர் யார் அப்படின்னா மகேந்திர குர்ஜார் அவர்கள் தான். ஸோ நமக்கு சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு இந்த போட்டி, வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகேந்திர குர்ஜார் பார்த்திங்கன்னா ஆண்கள் ஈட்டி எறிதல் பிரிவு F44 F42 இந்த பிரிவின் கீழே தான் பார்த்திங்கன்னா ஆண்கள் ஈட்டி எறிதலில் இவர் வின் பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம், சாதனை படைச்சிருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த உலக சாதனையை 61.17 மீட்டர் மூன்றாவது முயற்சியில் இந்த ஈட்டி எறிதலில் 61.17 மீட்டரில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இவரோட முந்தைய சாதனை பார்த்திங்க அப்படின்னா 59.19 மீட்டர். ஸோ அது பிரேசிலில் நடந்தது 2022. அதில் பார்த்திங்கன்னா இவர் ஈட்டி எறிதலில் பார்த்திங்கன்னா 59.19 மீட்டருக்கு ஈட்டி எறிந்து சாதனை படைச்சிருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடந்ததில் 61.17 மீட்டர் மூன்றாவது முயற்சியில் இந்த சாதனையை படைச்சிருக்காருன்னு பார்க்குறோம். F42 பிரிவில் ஆண்கள் ஈட்டி எறிதலில் இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ 2வது தங்கம் இவரே வாங்கியிருக்காரு. எதில் அப்படின்னா நீளம் தாண்டுதலில், அது T42 பிரிவுன்னு சொல்லுவோம். ஸோ T42 பிரிவில் நீளம் தாண்டுதலில் பார்த்திங்கன்னா இவரோட அதாவது இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா 2வதாக ஒரு தங்கமும் வாங்கியிருக்காரு நீளம் தாண்டுதலில். ஸோ அது பார்த்திங்கன்னா 5.59 மீட்டர் அந்த நீளம் தாண்டுதலில் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவரது முதல் நீளம் தாண்டும் போட்டி. இவர் ஒரு ஈட்டி எறிதல் வீரர். அவர் இதே போட்டியில் நீளம் தாண்டுதலில் கலந்துக்கிட்டு T42 பிரிவில் கலந்துக்கிட்டு 5.59 மீட்டர் நீளத்தை தாண்டியிருக்காரு. அதில் தங்கமும் வாங்கியிருக்காரு. இது அவரோட முதல் நீளம் தாண்டும் போட்டி. ஸோ இந்த தங்கத்தோடு அவர் இந்த பிரிவில் ஆசியாவோட முதல் இடத்தை பிரிச்சிருக்காரு. ஸோ இந்த தங்கத்தோடு அவர் இந்த பிரிவில் ஆசியாவில் முதல் இடத்தை பிரிச்சிருக்காரு. ஸோ இதில் மற்றொரு இந்தியர் சுமித் அன்டில் பார்த்திங்கன்னா F64 பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க 72.35 மீட்டர். மற்றொரு இந்தியர் சுமித் அன்டில். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 72.35 மீட்டர் F64 பிரிவில் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு F44 F64 எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா F44னா கால்களில் மாற்றுத்திறனுடைய ஒன்றும் காலை இழந்திருக்கணும் அல்லது செயலிழக்காமல் போயிருக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதிவேகமாக ஈட்டி எறிதல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த F42ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி F64 மற்றொரு இந்தியர் பார்த்திங்கன்னா இந்த சுமித் அன்டில் F64 தானே தங்கம் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா செயற்கை கால்களோடு உள்ள மாற்றுத்திறனாளி. ஸோ அந்த பிரிவு தான் வந்து F64 வரும். ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு தேவேந்திர ஜஜாரியா யார்? நமக்கு பாராலிம்பிக்கோட கமிட்டி தலைவர். ஸோ அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. நெக்ஸ்ட்டு 800 கிளப் கோல்கள் அடைந்த உலகின் முதல் கால்பந்து வீரர் யார்? ஸோ ஒரு 800 கிளப் கோல்கள் அடைந்த உலகின் முதல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
இவர் தான் 800 கோல்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா புகழ்பெற்ற கால்பந்து வீரர் இந்த ரொனால்டோ. ஸோ முதல் முறையாக தனது கிளப் வாழ்க்கையில் 800 கோல்கள் அடிச்சிருக்காரு. இவர் 40 வயசு இவருக்கு ஆகுது. ஸோ இது பொது போட்டியில் வெற்றி பெற்றது கிடையாது, இவரோட தனிப்பட்ட சாதனையாக பார்க்கப்படுது. இந்த 800 கோல்கள் அப்படிங்கிறது இவரோட தனிப்பட்ட சாதனையாக பார்க்கப்படுது. ஸோ 2025 மே 26 சவுதி அரேபியாவில் நடந்த ஏஐ நஸ்ர் என்ற அணிக்காக விளையாடும் போது தான் இந்த சாதனையை அவர் படைச்சிருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏஐ நஸ்ரும் ஏஐ ஃபெச்சும் ரெண்டும் சேர்ந்து போட்டியிட்டது. ஸோ நசர் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, இவர் கலந்துக்கிட்டது தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. பட் இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இவரோட 800 கோல்கள் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டியில் தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏஐ நசர் எஸ்எஸ்ஆர். ஸோ இந்த டீமும் இவருடைய டீமு. ஸோ இந்த டீமும் ஏஐ ஃபெச் அப்படிங்கிற டீமும் இதில் விளையாண்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏஐ நசர் ரொனால்டோவோட டீம் தோத்துருச்சு. பட் இவர் இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த போட்டியில் கலந்துக்கும் போது இவர் 800 கோல்கள் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2025 மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸில் யார் வெற்றி பெற்றார்? ஸோ ஃபார்முலா 1 ரேஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் 2025. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மான்ட் கார்லோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இந்த மொனாக்கோ மான்ட் கார்லோ அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. லாண்டோ நோரிஸ், மெக்லாரனோட டிரைவர் லாண்டோ நோரிஸ் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. மொனாக்கோவில் நடந்த F1 கார் பந்தயத்தில் யார் வெற்றியாளர் அப்படின்னா சாம்பியன்ஷிப் அதுனா லாண்டோ நோரிஸ் தான், மெக்லரானோட டிரைவர். ஸோ ரெண்டாவது இடம் நமக்கு சார்லஸ். ஸோ இவர் வந்து ஃபெராரியோட டிரைவர். மூன்றாவது இடம் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, மெக்லரானோட டிரைவர். இவர் 3வது இடம் வாங்கியிருக்காரு. லாண்டோ நோரிஸ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட ஓட்டுநர், மெக்லரானோட குழுவை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2025 UEFA மகளிர் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஸோ இறுதியில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஆர்சனல். ஸோ 2025 UEFA மகளிர் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? நமக்கு ஆர்சனல் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ UEFAனா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இங்கிலாந்தை சேர்ந்த ஆர்சனல் டீம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடம் FC பார்சிலோனா, ஸ்பெயினை சேர்ந்த FC பார்சிலோனா டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 1-0 அப்படிங்கிற கணக்கில் இந்த கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டீனா ஃப்ளாக்ஸ் டெனியஸ் அவங்க 75 நிமிஷம் விளையாண்டு இதை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்சனல் டீமில் ஸ்டீனா ஃப்ளாக்ஸ் டெனியல் 75 நிமிடம் விளையாண்டு இந்த வெற்றி கோல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா லிஸ்பன், போர்ச்சுகலில் லிஸ்பனில் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்சனல் டீமுக்கு 2007 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இந்த ஆர்சனல் டீம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்போ இந்த பட்டத்தை வாங்கினாங்க அப்படின்னா 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2007 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2025 இந்த பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. ஸோ பார்சிலோனா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்த பட்டத்தை வெல்றதுக்கு முயற்சி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டுக்கான ஃபிபா விமென்ஸ் ஏசியா கப் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஃபிபாவோட இவங்க ஒரு சைனா, மியாவோ லிஜி தான் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஃபிபா விமென்ஸ் ஏசியன் கப்புக்கு தூதர் யார்? நமக்கு மியாவோ லிஜி. ஸோ மியாவோ லிஜி ஃபிபா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆசியா மற்றும் ஒசினியாவை சேர்ந்த பெண்கள் கூடைப்பந்து அணிகளுக்கான முக்கிய போட்டி இது. ஃபிபா உமன்ஸ் ஏசியா கப் அப்படிங்கிறது ஆசியா மற்றும் ஒசினியாவை சேர்ந்த பெண்கள் கூடைப்பந்து அணிகளுக்கான முக்கிய போட்டியாக பார்க்கப்படுது. ஸோ அதில் தான் இந்த மியாவோ லிஜியை பார்த்திங்க அப்படின்னா தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா 2025 சீனாவோட சென்சேஷனில் ஜூலை 13 to 20 வந்து இது நடக்க போகுது.
இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா 2025 சைனாவில் தான் நடக்க போகுது. சென்சேஷன் அப்படிங்கிற இடத்துல ஜூலை 13லேருந்து 20 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இவங்க மியாவோ லிஜி அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற சீன மகளிர் கூடைப்பந்து வீராங்கனை. ஸோ ஃபிபாவோட ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற இதில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை வந்து தூதரக அம்பாஸ்டராக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்காக 6000 WCBA புள்ளிகளை பெற்ற முதல் நபராக பார்க்கப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆனதுனால தான் இவங்களை வந்து தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு F2 பந்தயத்தில் வென்ற முதல் இந்தியர் யார்? ஸோ F2 பந்தயத்தில் வென்ற முதல் இந்தியர் குஷ் மைனி. கார் பந்தயம் தான். ஸோ F2வில் விளையாண்டுட்டு அப்புறம் தான் F1 போக முடியும். ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ F2 ஃபார்முலா ரேஸ் 2ன்னு சொல்லுவோம் ஃபார்முலா அது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா குஷ் மைனி F2 பந்தயத்தில் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா நமக்கு இவர் தான், குஷ் மைனி அவர்கள் தான். ஸோ இந்தியாவை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா மொனாக்கோவில் நடந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு முதல் இந்தியர் அப்படிங்கிறதுக்காகவும் மொனாக்கோவில் இது நடந்திருக்கு. குஷ் மைனி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஆண்டுதோறும் எத்தனை மாநிலங்களில் சுழற்சி முறையில் நடத்தப்படும்? ஸோ 8 மாநிலங்களில் சுழற்சி முறையில் இந்த கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடக்குது. ஸோ கேலோ இந்தியா வடகிழக்கு விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு முக்கிய விளையாட்டு விழாவாக பார்க்கப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு 2025 புதுடில்லியில் நடந்த ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர் சப்மிட் பார்த்தோம் இல்லையா, வடகிழக்கு எழுச்சி மாநாடு. ஸோ அதில் தான் அதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக அதை பார்த்துட்டு வந்தோம். ஸோ அறிவிப்பு செய்தவர் அப்படின்னா நம்ம மத்திய விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தான் இதை அங்கே அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்காக 2021 439 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அரசாங்கம். 2021 இந்த கேலோ இந்தியா நார்த் ஈஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்காக 2021 பார்த்தீங்க அப்படின்னா 439 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ செயல்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 86 திட்டங்கள் இருக்குது. அதாவது விளையாட்டுகள் 86 விளையாட்டுகள் இருக்குது. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா 64 புதிய விளையாட்டை சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 250 கேலோ இந்தியா மையங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது இந்தியாவில். 8000 விளையாட்டு வீரர்கள் அதில் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. ஸோ 8 மாநில சிறப்பு மையங்கள் இருக்குது, 3 தேசிய சிறப்பு மையங்கள் இருக்குது. இந்த கேலோ இந்தியா அதுக்காக 8 மாநில சிறப்பு மையங்கள் இருக்குது, 3 தேசிய சிறப்பு மையங்கள் இருக்குது. தேசிய சிறப்பு மையங்கள் கவுகாத்தி, இட்டாநகர், இம்பாலில் இருக்குது. மாநில சிறப்பு மையங்கள் 8 இருக்கு இல்லையா, அது அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு மையங்களில் இருக்குது. கேலோ இந்தியா கேமுக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் எங்கு அமைக்கப்படும்? கோலார். தங்கச்சுரங்கம் கேள்விப்பட்டிருப்போமா? கோலார் தங்கச்சுரங்கம் தானே, சரியாக தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகாவில். அங்கே அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவை சூஸ் பண்ணியிருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விமானம் அல்லது ஹெலிகாப்டர் கடைசி கட்டமாக உருவாக்கப்படுகிற இடம் தான் இது. இந்த ஃபைனல் அசம்பிளி லைன்னா இந்த பொருட்களெல்லாம் அங்கங்கே தயாரிக்கப்பட்டிருக்கும். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுக்கா வச்சு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஃபைனல் அசம்பிளி லைன். ஸோ அதை தான் அங்கே கர்நாடகா கோலாரில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் ஹெலிகாப்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா HAL அப்படிங்கிற அரசு நிறுவனத்தால் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ தனியார் அப்படின்னு பார்க்கும்போது யார் நமக்கு முதல் முறையாக டாட்டா கிட்ட தான் இதை கொடுத்துருக்காங்க. TASL டாட்டாவுது. ஸோ ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஐரோப்பிய நிறுவனம் சொல்லி இதை ஐரோப்பிய நிறுவனமும் ஏர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நிறுவனத்தோட ஏர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செயல்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஹெலிகாப்டர்கள் HAL அப்படிங்கிற நிறுவனம் மட்டும்தான் தயாரிச்சிட்டு இருந்தது, அரசு நிறுவனம். இப்போ தனியார்கிட்ட முதல் டைமாக கொடுத்துருக்காங்க. யார் அது? TASL டாட்டா நிறுவனம். ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஏர்பஸ் ஐரோப்பிய நிறுவனம் சேர்ந்து இதை உருவாக்க போகிறாங்க இந்த ஹெலிகாப்டர்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி அப்படின்னா இந்த ஏர்பஸ் H125ன்னு சொல்லுவோம். ஏர்பஸ் H125
இது அதோட பேர். இது லைட் ஹெலிகாப்டர்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த விஐபி போக்குவரத்து, சுற்றுலா, அவசர மருத்துவ சேவை, இந்த போலீஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா தேடல் மற்றும் மீட்பு பணிகளில், அதுக்காக தான். ஸோ இதனால் தொழில்நுட்ப வளர்ச்சி அடையும், ஏற்றுமதி வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஃப்ளைட் தயாரிக்கிறதுனால நம்ம அதை ஏற்றுமதியும் பண்ண முடியும், வேலை வாய்ப்பு அதனால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு தனியாருக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் தாரிணியில் உலகம் சுற்றிய பெண் அதிகாரிகள் யார்? ஸோ ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிறது ஒரு பாய்மர கப்பல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா ஏ, தில்னா கே. ஸோ இந்த கப்பல் படையை சேர்ந்த வீராங்கனைகள் 2 பேரும் உலகத்தை சுற்றிட்டு வந்திருக்காங்க இந்த கப்பலில். ஐஎன்எஸ் தாரிணிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, கோவாவில் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ ஐஎன்எஸ் தாரிணி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாய்மர கப்பல். ஸோ இதில் இந்திய கடற்படையை சேர்ந்த 2 பெண் அதிகாரிகள் உலகம் சுற்றும் பயணம் செஞ்சுருக்காங்க. அதை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா நவிகா சாகர் பரிக்ரமா 2ன்னு சொல்லுவோம். இந்த திட்டத்தின் கீழே தான் இவங்க உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க. நவிகா சாகர் பரிக்ரமா 2 இந்த திட்டத்தின் கீழே ஐஎன்எஸ் தாரிணியில் 2 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ரூபா ஏ, தில்னா கே. இந்திய கடற்படையை சேர்ந்த பெண்கள் அவங்க. எத்தனை மைல் கடந்திருக்காங்க அப்படின்னா 25,400 கடல் மைல்கள் கடந்து சென்று வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பயணம் எப்போ முடிஞ்சதுன்னா மே 29 முடிஞ்சிருக்கு. ஸோ இது தொடங்கி வச்சவர் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் கொடியேற்றி தொடங்கி வச்சுருக்காங்க. எந்தெந்த கடல் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பசிபிக், அட்லாண்டிக் கடல் பகுதிகளை பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்காங்க. கண்டங்கள்னு பார்க்கும்போது ஆசியா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. ஸோ இந்த இதிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களோட அதிகாரம், திறமை, தன்னம்பிக்கை, தன்னிறைவு ஆகியவற்றை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 2026 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஜிடிபின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எவ்வளவு என கிறிசில் கணித்துள்ளது. ஸோ கிறிசில் கணிப்புப்படி நமக்கு 2026 6.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிறிசில் கணிப்புப்படி 2026 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிறிசில் அப்படிங்கிறது கிரெடிட் ரேட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்திய மதிப்பீடு மற்றும் தகவல் சேவை நிறுவனம். ஸோ அதுதான் கிறிசில். ஸோ நமக்கு எதனால் இந்த 6.5 வளர்ச்சி இருக்குன்னா உள்நாட்டு நுகர்வு அதிகரிச்சிருக்கிறதாகவும், பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறதாகவும், வட்டி விகிதங்கள் குறைஞ்சிருக்கிறதாகவும், அந்த ஆர்பிஐயோட தீர்மானங்கள் படியாக ரெப்போ ரேட் குறைஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதன்படியும் நல்ல பருவமழை, விவசாய உற்பத்தி அதிகரிக்கணும், தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி இருக்குன்னு இந்த 6.5% இருக்குன்னு நமக்கு இந்த கிறிசில் நிறுவனம், இந்திய மதிப்பீடு மற்றும் தகவல் சேவை நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கோவா எந்த ஆண்டு இந்தியாவின் 25வது மாநிலமாக ஆனது? 1987. ஸோ 1987 தான் பார்த்திங்கன்னா கோவா வந்து இந்தியாவோட 25வது மாநிலமாக அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கோவா தினம் கொண்டாடியிருக்கோம் மே 30. அதனால தான் இந்த கொஸ்டின் நாம் எடுத்திருக்கோம். ஸோ மே 30 தான் பார்த்திங்க அப்படின்னா கோவாவோட தினம், ஸ்டேட்ஹுட் டே இருக்கு இல்லையா, அது மே 30 தான். ஸோ 39 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு கோவா மாநிலமாக உருவாகி 39 வருஷம் ஆயிடுச்சு 1987 ஸோ பார்த்திங்கன்னா 1510 போர்த்துகீசியர் கோவாவை பிடிச்சிட்டாங்க. இதோட வரலாறு சுருக்கமாக சொல்லலாம். 1510 போர்த்துகீசியர் பார்த்திங்கன்னா இந்த கோவாவை பிடிச்சிட்டாங்க. ஸோ 1961 இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது மூலயமா தான் கோவாவை விடுவிச்சாங்க. அதுக்கப்புறமா யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு இந்த கோவா, டாமன், டையூ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1961 87 வரைக்கும் யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு. மே 30 1987 மே 30 பார்த்திங்கன்னா கோவாவுக்கு மாநில அந்தஸ்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் மூலயமா நம்ம இந்தியாவோட 25வது மாநிலமாக இந்த கோவா ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ கோவா பார்த்திங்கன்னா இந்தியாவோட மிக சிறிய மாநிலங்களில் ஒன்று தான். ஸோ கோவா பார்த்திங்கன்னா இந்தியாவோட சிறிய மாநிலங்களில் ஒன்று தான். சிறிய மாநிலமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாளாவது கோவா, அதாவது ஒரு நாள்னு சொல்ல முடியாது, ஒரு டைமாவது கோவாவுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற பீச்சு, அந்த ஒரு அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிறது, இதெல்லாமே நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், பெரும்பாலாக போயிருக்கலாம். பட் நான் இன்னும் போனதில்லைங்க. எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது கோவாவுக்கு போகணும்னு இந்த சினிமாவில் பார்த்ததுனாலே என்னமோ தெரியல, அந்த கடற்கரையெல்லாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம இதில் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. ஸோ அதனால தான் அங்கே போகணும், அங்கே ஒரு டைம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். ஸோ இதோட முக்கிய மொழின்னு பார்த்திங்கன்னா கொங்கணி.
ஸோ கொங்கணி தான் வந்து கோவாவோட முக்கியமான மொழியாக பார்க்கப்படுது. கர்மயோகி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா எந்த மாநிலம் தொடங்கியது? ஸோ கர்மயோகி ஸ்வஸ்த சுரக்ஷா யோஜனா பார்த்தீங்கன்னா குஜராத் தான் தொடங்கியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தோடது தான். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 10 லட்சம் வரைக்கும் சிகிச்சை செலவுகளை அரசு ஏற்கும். இந்த குஜராத் அரசு ஏற்கும் இந்த திட்டம். அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 10 லட்சம் வரைக்கும் இந்த சிகிச்சை செலவுகளை அரசு ஏற்கும் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு PMJAY வகை அட்டை இதுக்கு தேவையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு மாதிரி இந்த திட்டத்துக்கு அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட G கார்டு கேட்குறாங்க. ஸோ அதன் மூலிமா கேஷ்லெஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டமே 5 லட்சம் தான் கொடுக்குது. இந்த குஜராத்தோட இந்த கர்மயோகி ஸ்வஸ்திய சுரக்ஷனா யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் சிகிச்சை செலவில் ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அகில இந்திய சேவையை செய்யக்கூடிய IAS IPS அதிகாரிகள், குஜராத் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிகிச்சை வழங்கப்படும்னு சொல்லி நமக்கு குஜராத் அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்திற்கு வருடம் 10 லட்சம் வரைக்கும் இந்த கவரேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கேட்குறது PMJAயோட G அட்டை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியான வீடியோவை நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இதை டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணோன்னா ஏன்னா இது ஒரு வாரத்து வீடியோ. ஸோ கண்டினியூ பண்ணோன்னா நமக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதோட கண்டினியூஸை வந்து செகண்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.